ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இது தேர்ஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நேற்று வெனஸ்டே நான் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அன்னாபிஷேகம் எல்லோரும் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். நீங்களும் எல்லோரும் கோயிலுக்கு போய் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கோயிலுக்கு போக முடியாதவங்கலாம் கூட இப்போ ஃபோன்லேயே வந்து நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ரீல்ஸ் வைக்கிறது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுலேயே ஒரு திருப்தியாக இருக்கும். அப்படி போக முடியாதவங்க இந்த தடவை போக முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த தடவையாவது கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் தடவை போய் கோயிலில் போய் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நான் நேற்று நைட்டே பிளான் பண்ணிட்டேன். மறுநாள் தேர்ஸ்டே வந்து கிருத்திகை. ஸோ வந்து நம்ம சாம்பார் வச்சுட்டு முருங்கீரை பொரியல் பண்ணிடலான்ற மாதிரி அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டே தான் படுத்தேன். ஸோ மார்னிங் எழுந்ததும் அதுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்பயும் போல் அரிசி ஊற வைக்கிறது, பருப்பு ஊற வைக்கிறது, இட்லிக்கு வந்து மாவு ரெடி பண்ணி இட்லி ஊற்றுறது, அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருந்தேன். இதெல்லாம் ரெகுலர் ஒர்க்கு. லஞ்சு ரெடி பண்ணிடுவேன் 5:30க்குள்ளே. நான்லாம் ஃபஸ்ட்டுலாம் காலையிலே எழுந்துக்கிற ஆள் இல்லை. அப்புறம் காலையிலே எழுந்துக்க ஆரம்பித்தேன். இப்போ சாமி கும்பிட்றேன் காலையில் எழுந்து. இப்போ லஞ்சு கட்டுவேன், ரொம்ப நாளாகவே லஞ்சு கட்டிகிட்ருக்கேன் காலையில் எழுந்து. ஆனால் சாமி கும்பிட மாட்டேன். இப்போல்லாம் சாமி கும்பிட்றேன். எனக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சாமி கும்பிட்ற நாள். ஃப்ரைடேனா சாமி டேன்ற மாதிரி ஒதுக்கி வச்சுருந்தேன் பிஃபோர் மேரேஜ். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து வெள்ளிக்கிழமை வந்தது. அப்புறம் புரட்டாசி மாதம் அந்த சனிக்கிழமை கும்பிட்றது வந்தது. அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து கார்த்திகை மாதம் மாலை போடுவாங்க அப்படின்ட்டு வந்தது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா என் லைஃப்பில் வந்து ஒரு டேவும் ஜாயிண்ட் ஆகி டியூஸ்டே, தேர்ஸ்டே அப்படின்ட்டு நிறைய இப்போது மோஸ்ட்லி நிறைய நாள் சாமி கும்பிட்ற நாள் மாதிரி எனக்கு மாறிடுச்சு. அதான் கேர்ள்ஸுக்கு பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜின்ற மாதிரி சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் நிறைய சாமி கும்பிட்றது நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. பிஃபோர் மேரேஜ் எங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. என் தம்பியும் எங்கள் அம்மாவும் நல்லா சாமி கும்பிடுவாங்க. அடிக்கடிக்கு கோயிலுக்கு போவாங்க. வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கு எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு க்ளீனிங் ஒர்க் கூட நான் போய் இன்வால்வ் ஆக மாட்டேன். அதெல்லாம் என் தம்பி பண்ணுவான், இல்லை எங்கள் அம்மா தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. பட் நான் அது கூட செய்ய மாட்டேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் க்ளீனிங் ஒர்க்கு, சாமி கும்பிட்றது எல்லாம் நம்மளே சேர்ந்து செய்யணும். அதுவும் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் அந்த சாமி கும்பிட்றதுக்குன்றே சொல்லலாம். ஒரு விஷயம் நடந்தால் இது நான் சாமி தான் இதை நடத்தி கொடுத்தது அப்படிலாம் பேசுவாங்க. நானும் அவங்கள வந்து அவங்க நம்பிக்கை வந்து நான் எதுவுமே கிண்டல் பண்ணியும் பேச மாட்டேன். ஆனால் சாமியை பற்றியும் நான் ஒரேடியாக புகழ்ந்து தூக்கி வச்சேன் பேச மாட்டேன். இதெல்லாம் நடக்குது, ஏதோ ஒரு சக்தி நம்மளை மீறி இருக்குதுன்னு மட்டும் நான் ஃபீல் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி நான் சாமிக்கு அகேன்ஸ்டாகவும் பேச மாட்டேன். அவங்க நல்லா சாமி இப்போல்லாம் நான் சாமி கும்பிட்றத பார்த்துட்டு என் தம்பியை நீயா சாமி கும்பிட்ற அப்படின்ற மாதிரி கேட்பான். நானும் இப்பயும் அதே தான் சொல்வேன். சாமி எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது, அது அவங்கவுங்களுக்கு நேரம் வரும்போது செஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு. அதையே ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்குது அடிக்கடிக்கு. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என் தம்பிலாம் வந்து சாமிக்கு பூ வைக்கும்போது ஒரு பூ கீழே விழுந்துச்சுன்னா கூட அந்த சாமிகிட்ட போய் பேசுவான். ஏன் சாமி இப்படி பண்ணுற, பூவெல்லாம் கீழே தள்ளுற, அப்படி அந்த அளவுக்குலாம் நான் சாமி கும்பிட மாட்டேன். ஆனால் சாமி கும்பிடுவேன். கும்பிட்றது கரெக்டாக பர்ஃபெக்டாக கும்பிடணும் சுத்தமாக, அப்படின்றத மட்டும் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் எங்கள் அம்மா சின்ன வயசில் வந்து துளசி மாடை வச்சு சாமி கும்பிடுவாங்க. க்ளீனாக கோலம் போடுவாங்க வாசலில், நிலவாசப்படியில் எல்லாம் சாமிகிட்டலாம் அழகாக கோலம் போட. அதை இப்போ நான் செய்கிற வேலையை பார்த்தா எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே இருக்குன்ற மாதிரி எனக்குள்ளே நானே நினச்சிப்பேன். பரவாயில்ல. ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க செஞ்ச வேலையை நம்ம கூட ஹெல்ப் பண்ணலன்னா கூட இதெல்லாம் வந்து நம்ம அம்மா இப்படி செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலிக்கோட நல்லதுக்காக இப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்றத பார்த்து நானும் இப்போ அதே மாதிரி செய்கிறத பார்த்து எனக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குது. சிச்சுவேஷனுக்கு, லைஃப் ஸ்டைலுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் செஞ்சுப்பாங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வந்தேன். ஹஸ்பண்டும் எழுந்து வந்து கிச்சனில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு சாப்பாடு கட்டின்னு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் பசங்களெல்லாம் எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங்காக தான் நான் வெத்தலை தீபம் போட்டேன். கிருத்திகைன்றதுனால வெத்தலை தீபம் போட்டு சாமிக்கிட்ட கொஞ்சம் ரிலாக்ஸாக உக்காண்ட்ருந்தேன். நான் இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து பசங்களை கூட்டிகிட்டு வரும்போதே செம மழை வந்துருந்தது. லைட்டாக நனைஞ்சிட்டோம். ஸோ இப்போயும் மழை வந்துகிட்டே தான் இருக்குது, இன்னும் ஸ்டாப் ஆகலை. சரி, அது ஸ்டாப் ஆகிறத பார்த்துட்டு பசங்களை எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் இட்டுன்னு போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த பதிவு. நாளைக்கு வேற ஒரு பதிவில் பார்க்கலாம். என் வீடியோஸை வந்து கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.